ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க டேங்கை க்ளீன் பண்ணுங்க ப்ரோ, இல்லைன்னா மீன் சாக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. நான் வந்து க்ளீனாக தான் வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து ரொம்ப பழைய அக்வாரியம், அதாவது பழைய டேங்க். ஸோ வந்து கண்ணாடி ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இப்போ உண்மையாக நானே சொல்லணும்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதனால க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து, அதாவது இந்த ஒரு லிக்விட் இருக்கு, இதை போட்டு தொடச்சா வந்து அதில் இருக்க கரெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கினேன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த 3 கேட்ஃபிஷ் வேறு இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனாலே வந்து தண்ணி சீக்கிரமாக வந்து அழுக்காகுது. டேங்க்கும் பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சி போயிடுச்சு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு கரை வேறு இருக்குது. இதெல்லாம் போகணுன்னா தான் அந்த லிக்விட் வச்சு தொடச்சா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருளாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னென்னு பார்த்தா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மகிட்ட கொஞ்சம் ஃபிஷ்லாம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு, சின்ன சின்ன பக்கெட்டில் போட முடியாது. அண்ட் டேங்க் பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்காக நான் வந்து பிளாக் சார்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். கூடவே நம்ம பைரவும் வந்து மேலே வந்துட்டார். இந்த கல்லுலாம் நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, நம்மக்கிட்ட செனங்களும் கேட்ஃபிஷும் இருக்குது. அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதாவது ஹைடிங்கில் தான் இருக்கும். அதெல்லாம் அதுக்கு வந்து நம்ம ஹைடிங் ஸ்பாட் நிறையா ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் கல் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியெல்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். தண்ணி எடுக்கும் போதே வந்து கொஞ்சம், அதாவது ஃபஸ்ட்டு பக்கெட் வாட்டரில் வந்து மீன் தொட்டியில் இருந்த அழுக்கு எல்லாத்தையும் வந்து ஓசு வழியாக உறிஞ்சி வெளியே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி நான் அந்த பெரிய பக்கெட் காட்டினேன் இல்லையா, அதில் விட்டு வச்சுட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் மீன் விட முடியும், ஏன்னா வேறு எந்த டப்பாவும் நம்மகிட்ட இல்லை. ஸோ அந்த பக்கெட்டில் வந்து விட்டு வச்சுட்டேன். ஒரு வழியாக தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஃபுல்லாக எடுத்து முடிக்கல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி எடுத்துட்டேன். அதாவது 3/4 தண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதில் இருந்த கல்லெல்லாம் எடுத்துட்டேன். கல்லெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீனெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் போது கேட்ஃபிஷ் தான் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த கேட்ஃபிஷ் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. உண்மையாக சொல்லணும்னா, மெயின்டெனன்ஸ்னால் வந்து சிக்கன் ஃபீட் பண்ணால் நல்லாவே சாப்பிடுது, எந்த ஃபீட் பண்ணாலும் நல்லாவே சாப்பிடுது. ஆனால் மற்ற மீன் எதுக்குமே சாப்பாடு தராமல் இதுவே சாப்பிடுது. ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் வீடியோ போட தான் போகிறேன். அது பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து பாருங்கள். அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷாக வந்து பிடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கார் வாங்கும்போது, அதாவது ஃப்ளோரிடா கார் வாங்கும்போது வந்து ரொம்பவுமே சின்ன சைஸில் வாங்கியிருந்தேன். இப்போ அந்த கார் வந்து நான் வச்சுருக்க நெட்டை விட பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. செனங்களும் வந்து ரொம்பவுமே குட்டி சைஸில் வாங்கியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு பக்கமாக வளர்ந்துருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் தொட்டியில் பார்க்குறத விட நாம் இந்த மாதிரி டப்பில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு வச்சு பார்க்குறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி நேச்சுரல் ஸ்கேப்பிங் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேங்கை ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே தான் மெயின் ஒர்க்கே இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் டேங்க்கில் வந்து நிறைய எல்லோ கலரில் பாசி படிஞ்சிருந்துச்சு. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க டேங்க் வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் இந்த பாசி தான். சன்லைட்டு படுற இடத்துல வச்சுருந்ததுனாலேயோ நம்ம பாசி வந்து நிறையவே படிஞ்சிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி எடுத்தாடலாம். இப்போதான் அங்கே முக்கியமான ஸ்டெப்பே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு அக்வாரியம் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது என்னன்னா ஒரு ஆசிட் மாதிரி தான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அந்த உப்பு கரையில் போட்டோம்னா அது அப்படியே நுர மாதிரி வந்துட்டு புகைலாம் வந்துச்சு. இது வந்து ஃபிஷ்ஷுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து தின்னர் வச்சே துடைக்கலாம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்னர் வச்சு தொடச்சாலே இதெல்லாம் போயிடும். சின்னர் பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரே வந்து 70 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து ஒரு 50 ருபீஸ் வரும். இதெல்லாம் நல்லா வந்து டேங்கை, அதாவது எனக்கு வசதியாக இருக்க மாதிரி வச்சுட்டு துடைக்க ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு நல்லாவே உப்பு கரையெல்லாம் போச்சு. எங்கே ஸ்டார்டிங்கில் போகாதோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் போக போக, அதாவது ரொம்ப நேரம் ஆச்சு தேய்ச்சி எடுக்க. அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். சுத்தமாக கரையெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து நான் சும்மா அப்படியே கை வச்சு பார்த்தேன் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர், அதாவது கிளாஸ் வந்து செம்ம கிளியர் ஆகிடுச்சு. என்னால் நம்பவே முடியல இந்தளவுக்கு கிளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம கொஞ்சம் இம்போர்ட்டட் டேங்க் லுக்கில் வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் ஒரு பிளாக் டேப் இருந்துச்சு. அதை வந்து அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கொடுக்கலாம். பிளாக்ல கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற கலரில் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ ஃபைனல் லுக் பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்கடா பாய்ஸ்.
அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் சார்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட காஸ்ட் வந்து ஜஸ்ட் 12 ருபீஸ் தான். பக்கத்தில் ஏதாவது ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். கரெக்டாக டேங்க் சைஸுக்கு வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இருந்தேன். கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பைரவ் பார்த்தீங்கன்னா 1008 தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான். நானும் கட் பண்ணி பொறுமையாக உட்காந்து கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து டேங்க்கில் ஃபிட் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட பெருசாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே மடக்கிட்டு எட்ஜெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டினேன். ஒட்டினதுக்கப்புறம் டேங்கை கொண்டு வந்து ரூமில் வச்சாச்சு. ரூமில் வச்சு ஃபஸ்ட்டு வேலையாக மண்ணை தான் கொட்டினேன். நாம் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்சாண்டு தான். சாதாரணமாக நம்மளுக்கு ரோட் சைட்லேயே வந்து இதெல்லாம் கிடைக்கும். இதை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டேங்கை 100% வாஷ் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சாண்டை வந்து நல்லா கழுவலை. சும்மா ஜஸ்ட் ஒரு லைட்டாக அது மேலே தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு அந்த தண்ணி மட்டும் வெளியே ஊற்றிட்டேன். அவ்வளோதான். மண் வந்து ரொம்ப கழுவுனா அதில் இருக்க கொஞ்சம் நஞ்சம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் போயிடும் அப்படின்னு ஒரு சின்ன பயம்தான். ஊற்றிட்டு அப்படியே மண்ணெல்லாம் சமம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தண்ணியை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுனேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப கலங்கலாச்சு. சரி இப்போ கல்லெல்லாம் அடிக்கிடலாம். அப்புறம் கல் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா மண் ரொம்ப கலங்காது அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டேன். எனக்கு தேவையான கேவ் செட்டப்பும் பண்ணிட்டேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க டேங்க் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஷாக் ஆயிருவீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். நண்பா, இவ்வளோ நேரமாக அந்த வீடியோவை பார்த்தீங்களே, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? பண்ணலான்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறமா கூட டேங்கை பார்த்துக்கலாம். சரியா? டேங்க் வந்து எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வாட்டர் மட்டும் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. அது காரணம் வந்து இப்போ தான் ஊற்றுனேன். ஸோ இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ரன் பண்ண விட்டுட்டு நாம் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த கல்லுலாம் எதுக்காக செட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷுக்கும் செனகலுக்காகவும் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கேவில் வந்து கேட்ஃபிஷ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். செனகலும் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஒழிஞ்சிக்கிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும். அதனால தான் மெயினாக வந்து இந்த கேவ் செட்டப்பே வச்சேன். இல்லைனா பேர் பாட்டமே நமக்கு போதும். ஏன்னா காரும் ஆஸ்கர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் டெக்கரேஷன்ஸ் தேவைப்படாது. நீங்களும் மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்ஃபிஷ்ஷு செனகல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கேவ் செட்டப் வந்து வச்சுருங்க. அது வந்து ரொம்பவுமே அதுங்களுக்கு ப்ளேஃபுல்லாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான்.